10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 10.8 la 8th sum parunga. At 10 a.m. a woman took a cup of hot instant coffee from her microwave oven அப்படிங்கிறாங்க. ஓகே, at 10 a.m. அப்படிங்கிறாங்க. ஓகே, 10 a.m. அப்படிங்கிறப்ப a woman took a cup of hot instant coffee அப்படிங்கிறாங்க. ஓகேவா, cup of hot instant coffee from her microwave oven and placed it on a nearby kitchen counter to cool அப்படிங்கிறாங்க. அதாவது கிச்சனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஃபி வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஸோ 10 a.m. அப்படிங்கிறப்ப அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மேக் பண்ணிட்டு கிச்சனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, at this instant the temperature of the coffee was 180 degree Fahrenheit. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க காஃபி இது பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய டிகிரி, காஃபியோட டிகிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஓகேங்களா, அதை கொண்டு வந்து மேக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அதை கொண்டு வந்து கிச்சன் ரூமில் வைக்கிறப்ப என்னாகும், கண்டிப்பாக அதனுடைய டெம்பரேச்சர் குறையுமா இல்லைங்களா? ஓகே, கிச்சன் ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா குறையும் உங்களுக்கு. ஓகே, ரைட். அதான் இங்கே சொல்கிறாங்க, at this instant the temperature of the coffee was 180 degree Fahrenheit அப்படிங்கிறாங்க. and 10 minutes later it was 160 degree Fahrenheit. ஓகே, அப்போ 10 minutes கழிச்சு நீங்கள் வந்து அந்த செக் பண்ணுறப்ப அதனுடைய டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குது, 160 degree Fahrenheit அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் 180 டிகிரி, 10 minutes கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 160 degree Fahrenheit. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறப்ப இனிஷியல்ங்கிறப்ப டைம் என்ன உங்களுக்கு, ஜீரோ அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர், காஃபியோட டெம்பரேச்சர் என்ன கிடைக்குது, 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி 10 மினிட்ஸ் கழிச்சு, டைம் t = 10 அப்படிங்கிறப்ப லேட்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது, டெம்பரேச்சர் 160 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். assume that constant temperature of the kitchenோடைய constant temperature, that means room temperature அப்படிங்கிறது. ஓகே, constant temperature of the kitchen, அதாவது ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 70 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி மேக் பண்ணுறாங்க, அது நார்மலாக காஃபியோட டெம்பரேச்சர், இனிஷியலாக காஃபியோட டெம்பரேச்சர் 180 டிகிரி இருக்குது, 10 மினிட்ஸ் கழிச்சு 160 டிகிரி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்னா 70 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், what was the temperature of the coffee at 10:15 a.m. okay, what was the temperature of coffee கேட்குறாங்க எப்போ அப்படின்னா 10:15 a.m. அப்படிங்கிறது. ஓகே, 10:15 a.m. காஃபி எப்போ மேக் பண்ணுறாங்க, மேலே கொஷினில் பாருங்கள், காஃபி எப்போ மேக் பண்ணுறாங்க, 10 a.m. அப்போ 10 a.m. அப்படிங்கிறப்ப காஃபியோட டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 10:15 அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க டெம்பரேச்சர் கேட்குறாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கழிச்சு அவங்க டெம்பரேச்சர் கேட்குறாங்க. கொஷின் புரியுதுங்களா? அவங்க 10 a.m. அப்படிங்கிறப்ப காஃபி மேக் பண்ணுறாங்க, அப்போ டிகிரி 180 டிகிரி, 10 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் 160 டிகிரி. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10:15 a.m. அப்படிங்கிறாங்க. 10:15 a.m.னா 10 மணிக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, காஃபி மேக் பண்ணுறாங்க. அப்போ 10:15 a.m.னா அப்போ எவ்வளோ நேரம் உனக்கு கிராஸ் ஆகிருக்கு, 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு காஃபியோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டைம் t = 15 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி when its temperature is between 130 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் 140 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, த உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி. ஓகே, அந்த உமன் லைக் பண்ணணும், ட்ரிங்க் காஃபியை குடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லைக் பண்ணுறாங்க. எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா when its temperature is between 130 to 140 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, அப்போ அந்த உமன் எப்போ வந்து அந்த காஃபியை ட்ரிங்க் பண்ண லைக் பண்ணுறாங்க அப்படின்னா 130 இருந்து 140 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறப்ப. ஓகே, 130 டிகிரியில் இருந்து 140 டிகிரி, இந்த டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளார தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா காஃபி ட்ரிங்க் பண்ணுற அந்த உமன் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, த உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி when its temperature, காஃபியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணுமாமா, 130 இருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட், அந்த அதுக்குள்ளார இருக்கிற
இருக்கிறப்போ தான் அந்த உமன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லைக் பண்ணுறாங்களா டு ட்ரிங்க் காஃபி அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் டைம்ஸ் ஷுட் ஷி ஹாவ் ட்ரங்க் த காஃபி? அப்போ எந்த டைமில் அவங்க அந்த காஃபியை குடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா அவங்க லைக் பண்ணுறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர், காஃபியோட டெம்பரேச்சர் வந்து 130 இருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறப்ப தான் அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க காஃபி ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 130 இருந்து 140க்கு வரக்கூடிய இந்த டைம், ஓகே, அந்த காஃபியோட டெம்பரேச்சர் 130 இருந்து 140 டிகிரி, அது அப்போ தானே அவங்க லைக் பண்ணுறாங்க காஃபியில் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ 130 இருந்து 140 அப்படிங்கிற இந்த டெம்பரேச்சர் எப்போ வரும், அந்த காஃபிக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் அங்கே விஷயம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா அந்த உமன் வந்து 130 140 டிகிரி டெம்பரேச்சர் அந்த காஃபிக்கு இருக்கிறப்ப தான் டு ட்ரிங்க் லைக் பண்ணுறாங்க காஃபியை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கண்டிப்பாக காஃபி பார்த்தீங்கன்னா 180 இருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 130 to 140 தான் லைக் பண்ணுறாங்க. அந்த டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறப்ப தான் லைக் பண்ணுறாங்க காஃபியை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன டைம் இருக்கும்? ஸ்டார்டிங் டைம் வந்து 10 AM. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 130 இருந்து 140னா அப்போ டைம் என்ன ஆகும் உனக்கு? கண்டிப்பாக அதிகமாகிட்டே போகும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன டைமு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. 130 to 140 அப்படிங்கிறப்ப இந்த டிகிரி டெம்பரேச்சர் வரப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. சரியா? இந்த டிகிரி டெம்பரேச்சர் வரப்போ அப்போ என்ன டைமு, எந்த டைமில் அவங்க வந்து டீ ட்ரங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் வந்து 180, ஸோ 130 140 இந்த டெம்பரேச்சர் வரப்போ தான் அவங்க லைக் பண்ணுறாங்க டு ட்ரிங்க் காஃபி. சரியா? ஸோ அப்போ என்ன டைம் இருக்கும்? வாட் டைம் ஷுட் ஷி ஹாவ் ட்ரங்க் த காஃபி? அப்போ எந்த டைமில் அவங்க காஃபியை ட்ரங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், லாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லாக் 9/11 வேல்யூ ஈக்குவல் டு -0.2006. அடுத்து லாக் 6/11 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க -0.606135. கமா லாக் 7/11 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க -0.45198. இது கிவன்லேயே கொடுத்துருக்காங்க சம்மில். சரிங்களா? ரைட். சொல்யூஷன் பாருங்கள். let T be the temperature of the coffee at any time T அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? T அப்படிங்கிறது கேபிட்டல் T அப்படிங்கிறது எப்பொழுதுமே டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஆஃப் காஃபி, டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அட் எனி டைம் T. டைம்ங்கிறது ஸ்மால் டி, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் T. மைண்டில் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் T, டைம்ங்கிறது ஸ்மால் டி. ஓகே, ரைட். அப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே நியூட்டன் கூலிங்கில் அப்படி எப்படி எழுதுவோம் நம்ம? dt டிவைடு பை dt ப்ரொபோர்ஷனல் டு T - S அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? டெம்பரேச்சர் அப்படின்னு வந்துச்சுனாவே பை நியூட்டன்ஸ் கூலிங்கில் அப்படி எப்படி எழுதுவீங்க அப்படின்னா dt டிவைடு பை dt ப்ரொபோர்ஷனல் டு T - S அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, ரைட். அப்போ dt டிவைடு பை T ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணுறப்ப என்ன எழுதுவீங்க? ஈக்குவல் டு போட்டு எழுதுவியா? அப்போ ஈக்குவல் டு K இன்ட்டு, ஓகே, இந்த ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணுறப்ப ஈக்குவல் டு போட்டு எழுதுவீங்க. அப்போ ஈக்குவல் டு K இன்ட்டு T - S. பட் S அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உனக்கு? ரூம் டெம்பரேச்சர், அதாவது கிச்சனோட டெம்பரேச்சர். கிச்சனோட டெம்பரேச்சர் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அதான் இங்கே எழுதிக்கிறேன். கிவன் S ஈக்குவல் டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட். தட் மீன்ஸ் அப்போ S ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறது. சரியா? அப்போ dt பை dt ஈக்குவல் டு K இன்ட்டு T - Sக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன்? 70 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஓகே, டெம்பரேச்சர் அப்படிங்கிறப்ப நியூட்டன்ஸ் கூலிங் லாவை யூஸ் பண்ணுறோம். நியூட்டன்ஸ் கூலிங் லாவை யூஸ் பண்ணுறப்ப dt டிவைட் பை dt ப்ரொபோர்ஷனல் டு T - S. ஓகே, அப்போ dt பை dt இந்த ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணுறப்ப ஈக்குவல் டு K அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு K இன்ட்டு T - S. பட் Sக்கு பதில் என்ன போடணும்? நீங்கள் 70 அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் 70 கொடுத்துருக்குறாங்க. அதனால S ஈக்குவல் டு 70. அப்போ இங்கே வரக்கூடிய Sக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்? 70 அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? ரைட். இப்போ என்ன செய்கிறேன்னா Kவும் T - 70 மல்டிப்ளைல இருக்குது. இந்த சைடு வந்து டிவைடில் வருமா? அதே மாதிரி இருக்கக்கூடிய dt இந்த சைடு கொண்டு வர மல்டிப்ளைல வரும். ஓகே, அப்போ dt டிவைடு பை T - 70 அப்படிங்கிறது. dt இங்கே வரக்கூடிய T - 70 ஈக்குவல் டு K இன்ட்டு இங்கே வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய dt இந்த வந்துச்சுன்னா K இன்ட்டு dt அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ போத் சைட்ஸ் இன்டகரல் அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டகரல் dt டிவைடு பை T - 70 ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகரல் dt அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். இப்போ கீழே T - 70 இருக்கா? டீயை டிஃபரன்ஷியல் பண்ணால் dt, 70 கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியல் பண்ணால் 0. அப்போ T - 70 அப்படிங்கிறத டிஃபரன்ஷியல் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்குதா? அப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிச்சுன்னா லாக் போட்டு எழுதுவோமா நம்ம? அப்போ லாக் டினாமினேட்டர். கட்டுங்களா?
டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா என்ன எழுதிக்கலாம் நீங்கள் லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இன்டகரல் ரிசல்ட். ஓகே, அப்போ லாக் டினாமினேட்டர் என்னென்னா டி மைனஸ் 70 ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் டிடி அப்படிங்கிறப்ப என்ன வரும் டி. அப்போ கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டு பக்கமும் இன்டகரல் எடுத்தாச்சு, அதனால் ப்ளஸ் சி அப்படிங்கிறத போட்டுக்கிறோம் நம்ம. சரிங்களா, ரைட். இப்போ என்ன செய்யறேன், லாக் கேன்சல் பண்ணணும். லாக் கேன்சல் பண்ணால் போத் சைஸ் என்ன எடுக்கிறேன், இ பவர் அப்படிங்கிறத எடுக்கிறேன். சரியா, லாக் இங்கே வரக்கூடிய லாக் கேன்சல் பண்ணணும். அப்போ போத் சைஸ் என்ன அப்ளை பண்ணுறேன், இ பவர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் 70 அப்படிங்கிறது. ஓகே, இ பவர் லாக் டி மைனஸ் 70 ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி ஈக்குவல் டு கட்டுங்களா, போத் சைஸ் சி எடுக்க இ பவர் லாக் டி மைனஸ் 70 ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இது எப்படி எழுதிக்கலாம், இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறத தனித்தனியாக மல்டிப்ளையில் எழுதிக்கலாமா. அப்போ இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படிங்கிறது. பேஸ் சேமாக மல்டிப்ளையில் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் அண்டி என்ன செஞ்சுப்பீங்க, ஆட் பண்ணிப்பீங்க. இங்கே அடிஷனில் இருக்குது, அப்போ தனித்தனியாக மல்டிப்ளையில் எழுதிக்கலாமா. அப்போ இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இ பவர் சி அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் உனக்கு, கான்ஸ்டன்ட். ஓகே, இ பவர் சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை சி அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, அப்போ சி இன்ட்டு இ பவர் கேடி அப்படிங்கிறது ரிசல்ட். எது, இ பவர் லாக் டி மைனஸ் 70 அப்படிங்கிறது ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். இப்போ இங்கே ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எது மட்டும் இருக்கும், டி மைனஸ் 70 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு சி இங்கே வரக்கூடிய சி இ பவர் கேடி அப்படிங்கிறது. ஓகே, டி மைனஸ் 70 ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய சி இ பவர் கேடி அப்படிங்கிறது. ஈக்குவேஷன் நம்பர் இது என்ன எடுத்துக்கிறேன், 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஈக்குவேஷன் நம்பர் இது என்ன எடுத்துக்கிறேன், 1. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இப்போ சம்மு பாருங்கள். டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மை வச்சு தான் போட்டிருக்கிறேன். ஓகேவா, டேபிள் அப்படிங்கிறது சம்மை வச்சு தான் போட்டிருக்கோம் நம்ம இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங் 10 மணி அப்படிங்கிறப்ப தான் காஃபி என்ன செய்கிறாங்க, மேக் பண்ணுறாங்க. கரெக்டாக, அப்போ 10 மணி அப்படிங்கிறப்ப உனக்கு டைம் இனிஷியல் அப்படிங்கிறப்ப டைம் என்ன தெரியும், 0. அப்போ டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 180 அப்படிங்கிறது. அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, 10 AM அப்படிங்கிறப்ப காஃபியை மேக் பண்ணுறாங்க. காஃபியை மேக் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க, 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இனிஷியல் அப்படிங்கிறப்ப 10 AM அப்படிங்கிறது தான் இனிஷியல். ஸோ அப்போ டைம் அப்படிங்கிறது 0, டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 180. சரியா, அப்போ T0 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 180. அடுத்து 10 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்ப 160 டிகிரி. அப்போ 10 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்மால் டி அப்படிங்கிறது 10. அப்போ டெம்பரேச்சர் என்ன கிடைக்கிது, 160 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் 10:15 AM அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, காஃபியோட டெம்பரேச்சர். ஓகே, 10 AM அப்படிங்கிறப்ப தான் காஃபி என்ன செய்கிறாங்க, மேக் பண்ணுறாங்க. அப்போ 10:15 AM அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ டைம் இருக்குது, இன்பிட்வீன் டைம் 15 மினிட்ஸு. அப்போ டைம் டி அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா, டைம் 0ங்கிறப்ப டெம்பரேச்சர் 180, டைம் 10 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் 160. அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10 AM அப்படிங்கிறப்ப காஃபியை மேக் பண்ணுறாங்க. 10:15 AM அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் கேட்குறாங்க என்ன அப்படின்னு. அப்போ டைம் டி அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா 130 to 140 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறப்ப அப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 130ல் இருந்து 140 இந்த பிட்வீன் வரப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது செகண்ட் கொஷின். ஓகே, ரைட். ஃபஸ்ட் இப்போ எடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா வேன் டி அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் 180 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இங்கே அதான் எழுதிக்கிறேன், வேன் டி அப்படிங்கிறது 0 அப்படின்னா டெம்பரேச்சர் 180 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, when t 0ங்கிறப்ப கேபிட்டல் டி அப்படிங்கிறது 180. ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாமா, ரைட்டு. டீக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா 0 அப்படின்னு போடுங்க, கேபிட்டல் டிக்கு 180 அப்படின்னு போடுங்க, 1ல் போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது டிக்கு 180. அப்போ 180 மைனஸ் 70 ஈக்குவல் டு சி இ பவர் கே இன்ட்டு டியோட வேல்யூ 0. கரெக்டா, ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். 180 மைனஸ் 70 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு 0. இ பவர் கே இன்ட்டு 0 மீன்ஸ் இ பவர் 0. ஓகே, 180ல் 70 போச்சுன்னா 110 அப்படிங்கிறது. ஓகே, இ பவர் 0வோட வேல்யூ 1னா அப்போ சி ஈக்குவல் என்ன கிடைக்கும், 110 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சி ஈக்குவல் என்ன கிடச்சிருச்சு, 110 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ சி ஈக்குவல் டு 110 அப்படிங்கிறது எதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்
ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, t மைனஸ் 70 ஈக்குவல் டு ஓகே சி வேல்யூ என்ன அப்படின்னா 110 இன்ட்டு இ பவர் கேடி அப்படிங்கிறது. அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கிறது. சரியா, ரைட். அடுத்த டேபிளில் பாருங்கள் என்ன இருக்குது, டி ஸ்மால் டி அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறோம். ஓகே, ஸ்மால் டீயோட வேல்யூ 10, கேபிட்டல் டி அப்படிங்கிறது 160 அப்படின்னு வந்திருக்கு. சரியா, அப்போ when t equal to 10 அப்படிங்கிறப்ப கேபிட்டல் t equal to 160 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா, t equal to small t 10, கேபிட்டல் t அப்படிங்கிறது 160 அப்படின்னு எதில் அப்ளை பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு, கேபிட்டல் டிக்கு 160 போடு, 160 மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் கே இன்ட்டு டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். 160 மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 10k அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அப்போ 160 மைனஸ் 70 அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன உங்களுக்கு 90 ஈக்குவல் டு 110 இ பவர் 10k அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இ பவர் 10k அப்படிங்கிறது ஈக்குவல் டு 90 டிவைடு பை 110 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 9/11 என்ன வேல்யூ வருது, இ பவர் 10k அப்படிங்கிறதுக்கு வேல்யூ 9/11 அப்படின்னு கிடைக்குது. சரியா, இ பவர் 10kக்கு வேல்யூ 9/11. இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா டைம் டேபிளில் பாருங்கள், டி அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். when டி அப்படிங்கிறது ஸ்மால் டி 15 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் கேபிட்டல் டி டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, டீங்கிறது 15 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் கேபிட்டல் டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுற உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 15k. ஓகே, ஏன்னா டீம் என்ன வந்திருக்குது 15 அப்படின்னு. ஓகே, டி வேல்யூ என்ன உங்களுக்கு 15 அப்படின்னு வந்திருக்குது. அப்போ இ பவர் 15k அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா 15 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இ பவர் 15k அப்படிங்கிறது. சரியா, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 15 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவை இ பவர் 15kன்னு இருக்குது. பட் எதோட வேல்யூ தெரியும் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இ பவர் 10kவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். சரிங்களா, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு இ பவர் 15k. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இ பவர் 10k இதோட வேல்யூ தானே நமக்கு தெரியும். அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறேன். இ பவர் 15kவை என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இ பவர் 10k வேல்யூ தான் நமக்கு 9/11 அப்படின்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இ பவர் 15kவை கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இ பவர் 15kவை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 15 30 டிவைடு பை 2 இன்ட்டு k அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா, 30 டிவைட் பை 2 இன்ட்டு கே அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் 30 டிவைட் பை 2 இன்ட்டு கே. அப்போ 110 இன்ட்டு இ பவர் இந்த 3/2 விட்டுடுங்க. 30 எப்படி எழுதிக்கலாம் 3 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ 3 இன்ட்டு 10 அப்படிங்கிறப்ப 10k வருமா, 3/2 இன்ட்டு 10kன்னு கிடைக்குமான்னு பாருங்கள். 30 டிவைட் பை 2 இன்ட்டு கே அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் 3/2 இன்ட்டு 10k. ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறேன். இ பவர் 10kவோட வேல்யூ தெரியுங்கிறனால இ பவர் 10k ஹோல் பவர் 3/2 அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் 10k த ஹோல் பவர் 3/2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 10kக்கு வேல்யூ பாருங்கள் ஈக்குவேஷன் 3 என்ன வந்துருக்குது 9/11. அப்போ 9/11 த ஹோல் பவர் 3/2 அப்படிங்கிறது. ஓகே, இ பவர் 10kக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 9/11 ஹோல் பவர் 3/2. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு 110. ஓகே, இந்த 3/2 அப்படிங்கிறது பவரில் 3/2 அப்படிங்கிறது 1.5 1 தனியாக ஆஃப் தனியாக எழுதிக்கலாமா. ஓகே, 3/2 அப்படிங்கிறது 1.5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 தனியாக ஹாஃப் தனியாக எழுதிக்கலாம். நீங்கள் 1 அப்படிங்கிறப்ப டிகிரி 1 அப்படின்னா 9/11 அப்படியே இருக்கும். ஹாஃப் அப்படிங்கிறப்ப என்ன வரும் ரூட் 9/11 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, ஹாஃப் மீன்ஸ் என்ன உங்களுக்கு ரூட்டு தானே. ஹாஃப்னா 1/2 9/11 ஹோல் பவர் 1/2 ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது எப்படி ரூட் 9/11 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ அதான் இங்கே எழுதிக்குது 110 இன்ட்டு 9/11. ஓகே, 3/2 அப்படிங்கிறது 1.5 எடுத்துக்கோ. 1 அப்படின்னா 9/11 ஹாஃப் அப்படிங்கிறப்ப ரூட் 9/11 அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ டி மைனஸ் 70 ஈக்குவல் டு ஓகே இந்த இடத்துல 110யும் இங்கே வரக்கூடிய 11யும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 10 10 இன்ட்டு 9 என்ன கிடைக்கும் 90. அப்போ 90 இன்ட்டு ரூட் 9/11 ரூட் 9/11க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 0.9045 அப்படிங்கிறது. இது மைண்டில் வச்சுக்கோ, இல்லை அப்படின்னா நீ போட்டு பார்த்தாலும் ஓகே தான். சரிங்களா, 9/11 என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நீ என்ன செய்கிற டிவைட் பண்ணிக்கும். டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன செய்கிற ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணு. ஓகே, 9/11க்கு நீ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணதுக்கு நீ ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.9045 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ரைட். இல்லை அப்படின்னா நீ மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று போட்டு பார்த்து இந்த ஆன்சர் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோ. இல்லை அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. √9/11 அப்படிங்கிறப்ப வேல்யூ 0.9045 அப்படின்னு. ஓகே ரைட். அடுத்து t -70 -70 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? என்ன கிடைக்கும்? +17 வரும். ஓகேவா? -70 இந்த கொண்டு வந்துச்சுன்னா +17 வரும். இங்கே வரக்கூடிய 90 × 0.9045 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 81.4 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இதை மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் போட்டிருக்கேன் 81.4. ஓகே அப்போ t ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா 70 + 81.4 அப்படின்னு கிடைக்குது. ஓகே t ஈக்குவல் 70 + 81.4 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? t ஈக்குவல் 151.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்குது. அப்போ டெம்பரேச்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே டெசிமல் அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 151 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னாவே போதுமானது. ஓகே அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர் ஆகிடுச்சு. என்ன 10:15 AM டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஓகே 10 மணிக்கு காஃபியை மேக் பண்ணுறாங்க. 10:15 அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படின்னா 15. சரிங்களா? டைமோட டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கிது? 15. அப்போ டி அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன கிடைக்கிது? 150 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எழுதினாலும் ஓகே தான். சரிங்களா? ரைட். அடுத்து செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா 130 டிகிரியிலேருந்து 140 டிகிரி அப்படிங்கிறப்ப அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க? காஃபியை வந்து ட்ரிங்க் லைக் பண்ணுறாங்க. அந்த டெம்பரேச்சர் வரப்போ தான் காஃபியை வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அந்த உமன் வந்து லைக் பண்ணுறாங்க. அப்போ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே முன்னாடியே லாஸ்ட் சம்மில் பார்த்தோம், 7th சம்மில் பார்த்தோம். என்ன அப்படின்னா டைம் அப்படின்னாவே கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே டைம் கேட்குறாங்க அப்படின்னாவே அங்கே என்ன செய்யணும்? நீங்கள் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம. ஓகே லாஸ்ட் சம் 7th சம்மில் பாருங்கள் இதே சேம் மாடல் இருக்கும். ஓகேங்களா? டெம்பரேச்சருங்கிறப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் கேட்குறாங்க அப்படின்னாவே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம்? நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே அதான் இங்கே ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் கேட்குறனால கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் e⁻10k = 9/11 அப்படின்னு வந்திருக்கு. அதை தான் இங்கே எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் e⁻10k = 9/11 அப்படிங்கிறது. ஓகே அப்போ இங்கே கேன்சல் ஆகணும். அப்போ போத் சைஸ் என்ன அப்ளை பண்ணலாம்? நம்ம லாக் அப்ளை பண்ணலாம். அப்போ log e⁻10k = log 9/11 அப்படிங்கிறது. ஓகே log e⁻10k. ஓகே எக்ஸ்பொனன்ஷியல் கேன்சல் ஆகணும். log e⁻10k = log 9/11. ஓகே log யும் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகிடும்? இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடு. 10k மட்டும் கிடைக்குமா? அப்போ 10k = log 9/11 அப்படிங்கிறது. ஓகே அப்போ 10k = log 9/11. பட் கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா log 9/11க்கான வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு? -0.2006 அப்படின்னு கிவனில் பாருங்கள் சம்முலேயே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஓகே log 9/11க்கான வேல்யூ -0.2006 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ 10k = -0.2006 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ k = 10 கீழே டிவைடில் கொண்டு வந்துடலாமா? அப்போ -0.2006 டிவைடு பை 10 அப்படிங்கிறது. ஓகே 10ஆல் டிவைட் பண்ணப்போ ஒரு டெசிமல் எக்ஸ்ட்ரா தள்ளி வருமா? அப்போ k = -0.0206. அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. என்னென்னு கிடைக்குது? k = -0.0206 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா டைம் கண்டுபிடிக்கணும். 130 டிகிரி அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோ. அதேமாதிரி 140 டிகிரி அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோ. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 130ல் இருந்து 140க்குள்ளார அந்த டெம்பரேச்சர் இருக்கிறப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. 130 டிகிரி அண்ட் 140 டிகிரி அந்த இதுக்குள்ளார அந்த டெம்பரேச்சர் இருக்கிறப்போ தான் அவங்க காஃபி ட்ரிங்க் பண்ணணும் லைக் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் இருக்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். அப்போ இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா 130 டிகிரி அப்படிங்கிறப்ப டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதேமாதிரி 140 டிகிரி அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே ரைட். அப்போ டெம்பரேச்சர் பாருங்கள் when t = 130 டிகிரி அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈக்குவேஷன் 2ல் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிக்கு கேபிட்டல் டிக்கு 130 அப்படின்னு போடுறேன். ஈக்குவேஷன் 2வா டிக்கு 130 போடுங்க. என்ன ஆகிடும்? 130 - 70 = 110 e⁻kt அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? 130 - 70 = 110 e⁻kt. ஓகே ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 60 = 110 e⁻kt அப்படின்னு கிடைக்கும். ஓகே கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? உனக்கு 60/110
ஓகே 60 டிவைட் பை 110 கேன்சல் ஆச்சுன்னா 6/11 கிடைக்குமா? அப்போ இ பவர் கேடி ஈக்குவல் டு 6/11 அப்படிங்கிறது நமக்கு தேவை டி வேல்யூ. சரிங்களா? அப்போ இ கேன்சல் ஆகணுமா? இ கேன்சல் ஆகணும். போத் சைட்ஸ் என்ன அப்ளை பண்ணுவீங்க? லாக் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஓகே இந்த இடத்துல அப்போ இ பவர் கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இ பவர் கேவோட வேல்யூ என்ன மேலே கண்டுபிடிச்சிருப்போம் என்னென்னு -0.02006 இன்ட்டு டி ஈக்குவல் டு 6/11 அப்படிங்கிறது. ஓகே ரைட். இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லாக் இ கேன்சல் ஆகணும். இ கேன்சல் ஆகிறதுக்காக என்ன செய்யணும்? போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ லாக் இ பவர் -0.02006 இன்ட்டு டி ஈக்குவல் டு லாக் 6/11 அப்படிங்கிறது. ஓகே லாகும் ஈயும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும்? -0.02006 இன்ட்டு டி ஈக்குவல் டு ஓகேவா ஈக்குவல் டு லாக் 6/11. சம்மில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லாக் 6/11க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? -0.606135 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ போத் சைஸ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ டி அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.606135 டிவைடு பை 0.02006 அப்படின்னு. ஓகே ரைட். இது என்ன செய்யற அப்படின்னா மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதாவது டெசிமலை கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா டி அப்படிங்கிறது ஈக்குவல் டு 30.216 அப்படின்னு கிடைக்குது. சரியா? டி அப்படிங்கிறது என்ன கிடைக்கிது? இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஓகே டிவைட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டெசிமலை கேன்சல் பண்ணிட்டு டிவைட் பண்ணிப்பார். இல்லைன்னா ஆன்சரை மைண்டில் வச்சுக்க. ஓகே அப்போ டி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 30.216 அப்படின்னு கிடைக்குது. ஓகே டி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 30.216 மினிட் அப்படின்னு கிடைக்குது. ஓகே இதில் என்ன அப்படின்னா இந்த 30 அப்படிங்கிறத மெயினாக எடுத்துக்கிறோம். அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகே இதை டிவைட் பண்ணால் 30.216. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறப்ப 30 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ டி என்ன கிடைக்குது? 30 மினிட்ஸ். எப்போ டெம்பரேச்சர் 130 டிகிரி அப்படிங்கிறப்ப டைம் என்ன கிடைக்குது? 30 மினிட்ஸ். ஓகேவா? டைம் டெம்பரேச்சர் 130 அப்படிங்கிறப்ப டைம் என்ன கிடைக்குது? 30 மினிட்ஸ். ஓகே அடுத்து டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறேன். வேன் டி அப்படிங்கிறது 140 டிகிரி அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் ஸ்மால் டி. ஓகேவா? ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணு. ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? டிக்கு 140 போட்டால் 140 - 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே 140 - 70 அப்படின்னா என்ன வேல்யூ உங்களுக்கு? 70 ஈக்குவல் டு 110 இ பவர் கேடி. ஓகே அப்போ இ பவர் கேடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த சைடு கொண்டு டிவைட் பண்ணால் 70/110 கேன்சல் ஆகி 7/11. அப்போ இ பவர் கேடி அப்படிங்கிறது என்ன கிடைக்குது உனக்கு? 7/11 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இ பவர் கேடி அப்படிங்கிறது 7/11. அப்போ போத் சைஸ் என்ன செய்யற? லாக் அப்ளை பண்ணு. லாக் அப்ளை பண்ணால் இ கேன்சல் ஆகி எது மட்டும் இருக்கும்? கேடி மட்டும் இருக்குமா? கேடி ஈக்குவல் டு லாக் 7/11. அதான் இங்கே எழுதிக்கிறேன். போத் சைஸ் லாக் அப்ளை பண்ணுறப்ப இ கேன்சல் ஆகிடுது. அப்போ கே ஈக்குவல் டு லாக் 7/11 அப்படிங்கிறது டேரெக்டாக எழுதிட்டேன். சரியா? ரைட். அப்போ டி அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? லாக் 7/11 டிவைடு பை கே அப்படிங்கிறது. ஓகே அப்போ டி ஈக்குவல் டு லாக் 7/11. ஓகே கீழே கொண்டு தான் நடு டிவைடு பை கே. லாக் 7/11க்கு கிவனில் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க என்னென்னு? -0.45198 டிவைடு பை கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னென்னு? -0.02006 அப்படின்னு. ஓகே மேலேயும் கீழே மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே இது என்ன செய்கிறேன் அப்படின்னா எப்பொழுதும் போல் இன்டிஜராக மாற்றிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பண்ணாலும் சரி. ஓகே இன்டிஜராக மாற்றிட்டு டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா டைம் டி அப்படிங்கிறது ஈக்குவல் டு 22.53 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இன்டிஜராக மாற்றி இன்டிஜர்னா இந்த வழக்கில் டெசிமல். அப்போ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம்? மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டிவைட் பண்ணிங்கன்னா டைம் டி அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? 22.53 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னா 22 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. 22.53 அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னா 22 மினிட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே அப்போ டெம்பரேச்சர் 130 அப்படிங்கிறப்ப டைம் என்ன கிடைக்குது? 30 மினிட்ஸு. டெம்பரேச்சர் 140 அப்படிங்கிறப்ப டைம் என்ன கிடைக்குது? 22 மினிட்ஸு. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? எந்த டைம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க காஃபி எத்தனை மணிக்கு வச்சாங்க? 10 AM அப்படிங்கிறப்போ தான் அவங்க காஃபி மேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிகிரி டெம்பரேச்சர் 180. ஓகே அப்போ அவங்க எத்தனை மணிக்கு அவங்க லைக் பண்ணுறாங்க காஃபி குடிக்க? 130 to 140. அப்போ டெம்பரேச்சர் இங்கே நோட் பண்ணிக்கிறேன் உனக்கு. அப்போ எந்த டைம் 10 மணிக்கு தான் அவங்க காஃபி மேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்போ 130லேருந்து 140 இந்த டெம்பரேச்சர் தான் அவங்க லைக் பண்ணுறாங்க. அப்போ டைம் பார்த்துக்கோ. 130 எப்போ வருது அப்படின்னா 30 மினிட்ஸ் கழிச்சு. அப்போ 10 மணியில் இருந்து 10:30க்கு தான் உனக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா 130 வருது. கரெக்டாக?
180 அப்படிங்கிறது 10 AM அப்படிங்கிறப்போ 180 டிகிரி. ஓகே, 130 எப்போ வருதுன்னா ஆஃப்டர் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் கழிச்சு தான் உனக்கு என்ன கிடைக்குது, 130 டிகிரி வருது. அப்போ டைம் என்ன அப்படின்னா 10:30. அப்போ 10:30க்கு காஃபியோட டெம்பரேச்சர் என்ன கிடைக்கும், 130 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைம் 140 டிகிரி. 140 டிகிரி எப்போ வருது, 22 மினிட்ஸ் கழிச்சு. அப்போ 10 மணிக்கு வைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நிமிஷம் கழிச்சு 140 டிகிரி இருக்கும், 22 மினிட்ஸ் கழிச்சு. அப்போ டைம் என்ன அப்படின்னா 10ஓட ஆட் பண்ணிக்க. அப்போ 10.22 மினிட்ஸ். ஓகே, 10 மணி 22 நிமிஷம் அப்படிங்கிறப்ப தான் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் 140 டிகிரி அப்படின்னு வரும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் 140 டிகிரி டு 130 டிகிரி அப்படிங்கிறப்ப கம்ஸ் பிட்வீன் டைம் என்ன அப்படின்னா 140 அப்படிங்கிறப்ப 22 மினிட்ஸ், 10 மணியோட ஆட் பண்ணிக்க. அப்போ 10.22 AM அப்படிங்கிறது. அதேமாதிரி 130 டிகிரிங்கிறப்ப 30 மினிட்ஸ் அப்படின்னு டைம் வந்திருக்கு. அப்போ ஆட் பண்ணிக்க 10 மணியோட. அப்போ 10.30 AM அப்படிங்கிறது. ஓகே, இது அப்ராக்சிமேட் வேல்யூ, அதனால் அப்ராக்சிமேட் அப்படிங்கிறத போட்டுக்கோ. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா இங்கே வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது 10ஓட ஆட் பண்ணி போடணுங்கிறத மறந்துடாது. ஓகே.